ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் ஹேங்கிங் பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிட் வந்து நான் 3.5க்கு 3.5 எடுத்திருக்கேன். இந்த பிட் வந்து 3.5க்கு 3.5 எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் நார்மலாக, ஒரு பீஸ் வந்து லைனிங்கில் எடுத்திருக்கேன் நான். இப்போ இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த பீஸ் வந்து இந்த இது மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கிறோம். அப்படி மடிச்சுட்டு இந்த ஓரம் வந்து நமக்கு 3 தானே இருந்தது, அந்த 3க்கு இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிறோம். பாயிண்ட் பண்ணிவிட்டு இது இப்படி இந்த கர்வாக நம்ம இதை கட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இன்னொரு பீட்டையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இந்த பீஸையும் கட் பண்ணிடுறோம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த பெண்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நான் வந்து எல்லோ கலர் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, இது உள்ளே போயிடும். இது மேலே வந்து நம்ம கோல்டன் லேஸ் வைக்கிறனால அந்த கோல்டன் லேஸில் இந்த ரெட் கலர் த்ரெட்டு தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதுக்காக நான் இது மேலே எல்லோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை புரட்டிட்டு இந்த இடத்துல நம்ம போடும் போது இந்த சைடு ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா பாபினில் வந்து நான் ரெட் நூல் போட்டிருக்கேன், அதனால் பின்னாடி ரெட்டாக வந்துடும், கீழே மேலே வந்து எல்லோ கலர் தெரியும். இதோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெட் வந்துருச்சு இல்லையா, எல்லோ தெரியாமல். இது வந்து உள்ளே போகிறது தான் அப்படின்றதுனால இதில் வந்து நம்ம இந்த மாதிரி லேஸஸ் ஏதாவது வந்து நம்ம என்ன பிடிக்கிறோ அந்த மாதிரி வைக்கலாம். அது மேலே வச்சும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை இந்த காசு மாதிரி இருக்கிறது அது மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்படி வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் தைக்கலாம். இது மேலே நம்ம பட்டையாக நல்லா தெரியணும், இந்த கோல்டு தெரியணும்னா இப்படி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடையும் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இந்த பீஸ்களெல்லாம் கட் பண்ணிவிட்டணும். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த 2 பீஸும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரோப்பில் இங்கே சென்டரில் இப்படி வச்சுட்டு இது இப்படி ஹாஃபாக மடித்து இதை ஸ்டிச் பண்ணிடணும்.
இதை வந்து அப்படியே புரட்டி விட்டுருணும். சிங்கிளாக வேணும்னா இதோட முடிச்சுக்கலாம். டபுளாக வேணும்னா அடுத்தது இங்கே வந்து அடுத்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவு பார்த்துக்கணும். இதுக்கு கீழே போயிடக்கூடாது, ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது. இந்த அளவு பார்த்துட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி திருப்பி இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு இதில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இது வந்து டபுளாக வேணும்னா டபுள் வச்சுக்கலாம், சிங்கிள் வேணும்னா சிங்கிள் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட ஃபேஷனுக்கும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் இந்த ஹேங்கிங் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும்னா இந்த மாதிரி இருக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம், உள்ளே நம்ம தள்ளி விட்டுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.